இப்போ டைம் நைட் 8 மணி. எல்லா வீட்ல டின்னர் சாப்பிடுற டைம். அது வீக்கெண்ட் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுற டைம். ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுலயும் நமக்கு பிடிச்ச கேம் ஷோ பார்த்துட்டே சாப்பிட்றது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படியான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குறா ஒரே ஃபேமிலி கேம் ஷோ நம்ம ஜீன் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஜீன் ஷோல விளையாட வந்திருக்கிறவங்க 2 பேரும் சூப்பர் காமெடியன்ஸ். ஒருத்தர் காதல் படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆகி இப்ப பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிற சுகுமார். இன்னொருத்தர் டிவி காமெடி ஷோல பிரபலமாயி இப்ப படத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஜீவா. லெட்ஸ் வெல்கம் காதல் சுகுமார் அண்ட் ஜீவா. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. கொண்டாட்டம் இருக்கு. ஓகே வாங்க, நீங்க சூப்பரா மேட்ச் பண்ணிட்டே போனீங்கன்னா நான் காசு கொடுத்துட்டே போறேன். அப்ப கொண்டாடலாம் நல்லா. ஆமா ஆமா இவ்வளவும் எங்களுக்கேவா? நீங்க கரெக்டா மூளை யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணீங்கன்னா அப்ப எல்லாம் உங்களுக்கு அருணாச்சலம் படத்துல வர மாதிரி ஹாட் கேஷ முன்னாடி வச்சுட்டு ஏகப்பட்ட ஒரே நாள்ல கண்டிஷன் செலவு பண்றீங்களா? இல்ல கடன் நிறைய இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அடிச்சிருப்பாரு. விஜய் மலையா மாதிரி வாங்கிட்டு ஓடுறோம். எங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து பேங்க் கிடையாது அப்படி கடன் கொடுக்கறதுக்கு. நீங்க கரெக்டா பதில் சொன்னாதான் கொடுப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அப்ப விவசாய கடன் மாதிரி வசூல் பண்ணுவாங்க. ஓகே, சோ ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சந்தோஷமானா நான் உங்களுக்கு கடன் இல்ல ஒரு அட்வான்ஸா கொடுத்துறேன். ஓகே, சோ உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஜாலியா ஆரம்பிச்சிடலாம். ரெடி? ரெடி. Let's start first round. 1-1-3. சோ இந்த ரவுண்ட் என்னன்னா, இந்த சைடு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இந்த சைடு குழந்தை இருக்கும். ஓகே, எந்த அப்பா அம்மாவோட குழந்தை யாருன்னு நீங்க மேட்ச் பண்ணும். ஒவ்வொரு மேட்சிங்க்கு 10,000. 3 மேட்சிங் இருக்கும். 3 கரெக்டா பண்ணீங்கன்னா 10,000 எக்ஸ்ட்ரா போனஸா கொடுக்குறேன். ஆஹா குட். நம்ம ஏதாவது மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி அது அவங்க கூட பண்ணிக்கோங்க, வருவாங்க. கூப்பிட்டுமா? ஓகே, Let's welcome parents and cute children. சோ இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பாப்பா மம்மி கூப்பிடுறாங்க பாரு. அப்ப அவன் இல்ல. அவன் வெளியாளு. அப்போ அவன் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க பேரண்ட்ஸை சூஸ் பண்ணி அப்புறம் விளையாடுங்க. ஓகே, பேரண்ட் பி. பேரண்ட் பி. ஆமா, பேரண்ட் பி மேல போயிச்சு உங்க கண்ணு. ஏ கண்ணு போச்சு, அதனால தான். அப்படி கிடையாது. ஆக்சுவலா எல்லா முகமைப்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதோட மூக்கோட அளவு வச்சுதான் முகத்தோட அமைப்பு ஓகே அப்படின்னு ஒரு அனாட்டமி இருக்கு. மூக்கு தான் முதல்ல வந்து அடையாளம். சொல்ல வர பெரிய அறிவாளி வந்தாரு. ரைட், ஓகே, நீங்க என்ன சொல்லுங்க. ஜீவா 1. ஏதோ நக்கல் பண்ணணும்னு நினைச்சீங்க, பண்ணிடுங்க. நானும் கேட்டு என்ஜாய் பண்ணுவேன். பரவாயில்ல, சொல்லுங்க. எங்களை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஓகே, நான் பண்ண முடியும், பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. பேரண்ட் பியோட குழந்தை சைல்ட் 1 ஒரு வாட்டி மேட்ச் பண்ணி பாருங்க. 1. சைல்ட் 1ல என்ன மேட்ச் ஆகுது? சைல்ட் 1ல அப்பா ஜாலா ஸ்மைலி. நிறைய இருக்கு. எனக்கு ஒன்றும் தோணலையே. உங்களுக்கு எந்த இதுல மூக்கா கண்ணா? அவர் என்னமோ அனாட்டமி பயாலஜி கெமிஸ்ட்ரி சொன்னாரு. அந்த மூக்கு அமைப்பு, அத நான் உங்களுக்கு மீன் அமைப்பு சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன மேட்ச் ஆகுது இந்த பாப்பாக்கும் அந்த ஃபேமிலிக்கும்? அப்பா மாதிரியே தான் இருக்கு. ஒண்ணுதான். பியோட இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்க ஹட் ஆயிடுவாங்க பாருங்க. சைல்ட் 2 இவங்க அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கு பாருங்க. இல்லையே. சி. பாருங்க அந்த மூக்கு பாருங்க, ஷார்ப்பா லென்த்தா. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சோ சேம் ஹேர் ஸ்டைல் பாருங்க. இல்லையே. இல்லையா? சைல்ட் 3 அப்படியே சிரிக்கிறான் அப்பா மாதிரி. மேட்ச் ஆகுற பாரு, நல்லா மேட்ச் ஆகுற. நோ நோ. நோ. சைல்ட் 4 Fixed with 1. சமத்து. சுத்தா. காது பாரு, பெரிய காது, நல்லா படிப்பேன். என்ன சொன்னாலும் கேட்டுரு. அப்பாவோட காது பாரு, பேக்ல போயிடுச்சு. ஆமா, பையன் காது ஃப்ரண்ட்ல வந்துச்சு. இல்ல இல்ல. சைல்ட் 5 இருட்டு மொழி. ஏய், இது இந்த லிஸ்ட்லயே கிடையாது. இந்த லிஸ்ட்லவே இல்லையா? சோ இப்போ யாரை நினைக்கிறீங்க? A 1.
B. சைல்ட் 1 B for 1. ஏன் இல்ல அப்பா சாயல் இருக்கிறது இல்ல இல்ல அப்பா சாயலும் கிடையாது அப்படி சொல்ல முடியாது. எனக்கு ரெண்டு அப்பா பேரும் சாயல் ஒண்ணும் தெரியல. ரெண்டு உங்களுக்கு பேரும் என்ன சேர்ந்து செய்த கலவையா இருக்குது குழந்தை. கலர் அம்மா கிட்ட இருந்து எடுத்துருக்கு. ஆமா. சிரிப்பு உங்க அப்பா மாதிரியே இருக்கு. அந்த அம்மா உங்களை மனசுக்குள்ள திட்டுறாங்க, கேக்குதா? எனக்கு கேக்குது என்ன திட்டுறாங்க. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுது, எனக்கு கேக்குது. அது வேற லாங்குவேஜா இருக்குது, அதனால உங்களுக்கு புரியல. நான் வேணா சொல்றேன், சொல்லட்டுமா? எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு அப்புறமா வீட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணலாமா? பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடென்ட். ஓகே, பேரண்ட் பி ஓட குழந்தை சைல்ட் 1 ரெண்டு பேரும் கான்ஃபிடென்ட்டா சொல்லிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு பண்ண நடிக்கிறேன். ரைட்டா ராங்கான்னு இப்ப பாருங்க. அவர் ஆடும்போது இல்ல ரொம்ப ஆடிட்டோம்னா அடுத்ததுல நம்ம சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரே மயங்கிட்டீங்க, அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜீவா சார், ரஜினி சார் மாதிரி ஒரு மெமிக்ரி பண்ணி காட்டுங்க. பண்ணுங்க இப்பவே வா. கண்டிப்பா. அப்புறம் எப்படி? இல்ல அப்புறம் என்ன, இதுக்கான ரூம் போட்டு அவங்களை கூட்டிட்டு வரீங்களா அதுக்கு தனி mimicry பண்றதுக்கு? ஆக்சுவலி வந்து நம்ம த ஜீன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் சொல்லிட்டு கால் பண்ணாங்க ஜி தமிழ்ல இருந்து. நான் கேட்டேன் யாருங்க இந்த ஷோவில் இருக்காங்க. ரோஜா மேடம். ரோஜா மேடம் பண்றாங்க. அவங்க நம்மளாப்பா அவங்க வீரா படத்துல இருந்து நம்ம கூட வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து டெஃபினட்டா போலேன்னு சொன்னா நல்லா இருக்காது, நான் ஒரே அப்படின்னு சொல்லிட்டேன். வந்த உடனே பார்த்தேன்னு சொன்னா இங்க வந்துட்டு ஒரு 3-4 ரவுண்டு அது வந்து இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறத பத்தி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இன்னும் 2-3 இருக்கு, அது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு அருணாச்சலம் மாதிரி இது எல்லாத்தையும் ஒரே மாசத்துல செலவு பண்றோம். என்ன ஐயோ 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 ஐயோ, அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்துட்டாரு. சந்தோஷமா? சந்தோஷம். வாங்க. ஓகேங்க, ஸோ சூப்பரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அமோகமா மேட்ச் பண்ணீங்க. ஸோ அடுத்த ஜோடி யார்? சி. சி. ஸோ சியோட குழந்தை யாருன்னு மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? சைல்ட் 2 கரெக்டா இருக்கு அப்படியே இல்ல? யார் மாதிரி? அம்மா. அம்மா மாதிரியா? என்ன மேட்ச் ஆகுது? பேஸ் அப்படியே ஏசு, அந்த மூக்கு, அந்த ஐஸ். அப்புறம் அம்மாவோட சுடிதார் இந்த பொண்ணுக்கு போட்டா அதே மாதிரியே இருக்கும். வளர்ந்தோன்னு அப்படியே பத்திரமா அப்பா எடுத்து வைங்க. கோவமா பார்த்துட்டு ஆமாமா, வளர்ந்தானே கஷ்டம் மொத்தம் என்ன பத்தியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல ஒண்ணுன்றதுனால அம்மா இல்ல, ஜாலியா குழந்தை வந்து அப்பாவோட சாயல் தான். ஏன்னா அப்படின்னா குணத்துல சைலண்டா இருக்குல்ல. பிஸ்கெட் பிஸ்கெட். ஸோ இப்போ சந்தோஷப்படுங்க, அவங்கள பெருமையா சொல்லியிருக்காங்க. உங்க மாதிரி உங்க பொண்ணு குணத்துல சைலண்ட் நல்ல பொண்ணுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேடம். இது எப்படி இருக்கு? இதை பார்த்து நான் கன்ஃபியூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். சரி இப்பதான் எமோஷன் ஆகாதா? அவர் ரொம்ப இருக்காரு. சரி, நீங்க போட்ட பிஸ்கட் எடுத்து கொடுத்தேன், சாப்பிட சொல்லி, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. அடுத்த குழந்தை பார்க்கலாமா? சைல்ட் 3. ஆஹா, ஒரே ஒரு சிரிப்பு. டேய், இது எங்கேயோ அவனும் அவங்க அம்மா மாதிரி தான் சிரிக்கிறான். அவனும் அவங்க அம்மா மாதிரி தான் சிரிக்கிறான். அடுத்த ஆப்ஷன் வச்சு சோ சைல்ட் 4 பாருங்க. நோ இவரு அப்பா மாதிரி சமத்தா No, இருக்காரு. reject. ஏரியாவே கிடையாது. ஏரியா கிடையாது. சைல்ட் 5. இந்த டிஸ்ட்ரிக்டே கிடையாது. இவன் தச்சனின் மகனாயிற்றே. பல்லும் அப்படியே இருக்கிறது. ஆமா, கிடையாது மேம். சோ யார் மேல 2 and 3 டவுட்டா? ஆமா. கன்ஃபர்மேஷன் ஏது? 2 சைல்ட் 2 for C. Yes. ஃப்ரீஸ் பண்ணலாமா? Please. ஃப்ரீஸ். ரைட் ஆர் ராங்கான்னு பாத்துருங்க.
என்ஜாய் என்ஜாய். என்ன மேடம் ஒரே சிரிச்சுட்டே இருக்கீங்க, வெக்கப்பட்டுட்டே இருந்தீங்க? இல்லைங்க மேடம், அவர் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு எங்களை. அங்கேயே நின்று நோட் பண்ணிட்டாரு யார் யார சில்ட்ரன்ஸ் யாரோட பேரண்ட்ஸ்னு சொல்லிடலாம். அவ்வளோ பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கு உங்க பொண்ணு. ஆமா பாருங்க. சோ மாற்றமே இல்லையே. ஆமா அம்மாவோட டை அது. சோ ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கு? பாப்பா கூட டான்ஸ் ஆடுங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எடைய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். என்ன ஆடுறீங்க? என்னமோ பண்றீங்க, என்னன்னு எனக்கு புரியல. அதுக்குள்ள 2 முடிஞ்சது, 20,000 வந்தது. 3வது என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். இருக்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, பேரண்ட் ஏ ஓட குழந்தை யாருன்னு பார்க்கலாம். சைல்ட் 3 பாருங்க. அம்மா அவங்க அம்மா தான். டிட்டோ அம்மா தான். டிட்டோ அம்மா தான். அதே அம்மாவே தான். அதே அம்மா. அம்மாக்கு பேண்ட் ஷர்ட் போட்டா அப்படிதான் இருக்கும். அப்பாவோட மூக்கு. அம்மாக்கு பேண்ட் ஷர்ட் போட்டா அப்படி இருக்குங்க. சின்ன வயசுல இருந்து இருப்பாங்க நினைக்கிறேன். சின்ன வயசு. சோ சைல்ட் 4 பாருங்க. இல்ல இல்லையா? கிடையவே கிடையாது. ஏ அப்பா டி-ஷர்ட் போட்டிருக்கு, பையன் ஷர்ட். அப்பா சைலண்டா இருக்காரு, அதனால பையன் சைலண்டா இருக்காருன்னு இது ஒர்க் அவுட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, கண்டிப்பா இல்ல. சைல்ட் 5 பாருங்க, மேட்சிங் இருக்கு. இல்லவே இல்ல. ஆனா இந்த கலர் அந்த கலர் மேட்ச் ஆகுது பாருங்க. மச்சான் கன்ஃபியூஸ் ஆகாத. சோ என்ன குழந்தை தெளிவா இருக்கணும். என்ன குழந்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். 3 சைல்ட் 3 பேரண்ட்ஸ் ஏ ஓட குழந்தை 3ன்னு சொல்லி 2 பேர் உறுதியா சொல்றாங்க. ரைட் ஆர் ராங்னு பார்த்துலாம். ஃப்ரீஸ். மனுஷனே கிடையாது. ஆடுங்க. 10,000 கொடுக்குறேன். பிளஸ் 3 கரெக்டா சொன்னதுனால 10,000 போனஸ். இப்போ ஆடுங்க. So 3 ரவுண்ட் முடிக்கணும். அதுல போனஸ் ஒரு 10,000 வந்ததா ஒரு ஆட்டம். ரஜினி சார் அதே பொண்ணும் அதுல கிக் ஏறணும். ரோஜா வாசனை வீசணும். ஐயோ இந்த ஐஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். வாடா செல்லம் அம்மா கிட்ட. ஓடா செல்லம். ரெடியா இருக்க, எப்ப ஓடி போலாம். அவன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கான். உன் பேர் என்ன? நிதின். நிதின். அம்மா பேர் என்ன? லக்ஷனா. லக்ஷனா. அப்பா பேரு? சரவண சக்கரவர்த்தி. சரவண சக்கரவர்த்தி. எந்த ஊருக்கு சக்கரவர்த்தி? எந்த ராஜ்யத்துக்கு? மந்தவெளி. மந்தவெளி சக்கரவர்த்தியா? ஓகேங்க, உங்க பையன் அப்படியே உங்க மாதிரி இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹாப்பி? வாங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள பயங்கரமான ஆளு மாப்பிள்ள. எப்படி? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தூள் கலப்பிட்டீங்க. 3 மேட்ச் கரெக்டா பண்ணதுனால 30 பிளஸ் போனஸ் 10,000. இப்போ உங்ககிட்ட இருக்கு 90,000.
எங்க எப்பயுமே 19 கொஞ்சம் சென்டிமெண்டான நம்பர். 90யா சென்டிமெண்டான 90 is நம்பரா? very sentimental. அடுத்த ரவுண்ட்ல கொடுக்குறேன். வேணா 2020யா கொடுக்குறேன். சோ உங்களோட அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கன்னா ஏதோ மேனேஜ் பண்ணிட்டீங்க, ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணீங்கன்னு நினைச்சேன். மேட்ச் தான் ஃபிக்ஸ் பண்ணாத. அடுத்த ரவுண்ட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. பாத்துடலாமா? அதெல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்பா அம்மா இருக்கிறதுனால குழந்தைங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வரப்போற ரவுண்ட் செலிபிரிட்டி ரவுண்ட். ஓகே ரெடி? ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். யார் இந்த ஸ்டார்? Who's the hero? Who's the hero? இந்த ரவுண்ட்ல 4 கேட்டகரி இருக்கும். 4 கேட்டகரியில 3 கன்ஃபார்மா நீங்க விளையாடணும். ஒவ்வொரு மேட்சிங்க்கு 20,000 கொடுக்குறேன். Okay. ரைட்டா பண்ணீங்கன்னா, ராங்கா பண்ணா நீங்க எனக்கு 20,000 கொடுக்கணும். ஓகே? ஓகே. ஸோ கேட்டகரிஸ் பாருங்க. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங்ஸ். ஓகே, பிரபலங்களின் குழந்தை பருவம். ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். இந்த குழந்தை எந்த செலிபிரிட்டி? என் போட்டோ கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். நீங்களா இருக்கா? ஜெயம் ரவி. ஜெயம் ரவி ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஷாம். பாருங்க ஏதாவது மேட்ச் ஆகுதா? சைலண்ட் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தா கலகலப்பா இருந்தீங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரெண்டாவது ரவுண்ட்ல கொஞ்சம் யோசிப்போம். மூணாவது ரவுண்ட்ல ஆப்ஷன் பி பிரசாந்த். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு பிரசாந்த் போட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிச்சு லைஃப் லைன் யூஸ் பண்ணலாமா? ஆப்ஷன் சி ஜீவா. மூணு ஆப்ஷன் தானா? இன்னொன்னு வேணுமா? அந்த ஜெயன் ரவிக்காக வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி நீங்க கேட்ட ஜெயம் ரவி. பச்சை புள்ள அப்படியே இருக்கு. எஸ், ஜெயம் ரவி தான். ஜெயம் ரவி தான். இவர் சொன்னதுக்காக சொல்ல இல்ல இல்ல, எனக்கு ஜெயம் ரவி ஒரு சொன்னாலும் அது ஜெயம் ரவி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றது ஒத்து வேணுமா இல்லையா? ஓகே சொல்லுங்க. ஜெயம் ரவி. ஜெயம் ரவி மாற மாதிரி இல்லைங்க. ஆப்ஷன் டி ஜெயம் ரவி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ரைட் ஆர் ராங்னு பாத்துருங்க. எங்க தல டீயா ஒண்ணு தாறுமாறு இல்ல, கரெக்டா சொல்லிட்டாரு. 20 ஆப்ஷனே இல்லாம சொன்னதுக்கு இன்னும் இது போனஸ் கிடையாது. ஆப்ஷன் நீங்க சொல்லும்போது அந்த போட்டோ போடலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? வழக்கு தொடர்ந்திருப்போம். ஆமா ஆமா, முதுநல வழக்கு. முறைகேடு நடந்திருக்கிறது. ஓகே ஓகே, ஏதோ ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னதுனால ரொம்ப தான். செகண்ட் பார்க்கலாம். சரி, என்ன கேட்டகரி சொல்லுங்க. இப்போ செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் முடிஞ்சிச்சு. இப்போ கிட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ். பிரபலங்களின் குழந்தைகள் பார்க்க. ஏன் குழந்தைங்க ராசியா இருக்குன்னா? இல்ல இல்ல, குழந்தைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். கொஞ்சம் மெல்ல மெல்ல போவோமே. ஓகே, செலிபிரிட்டி கிட்ஸ். இந்த குழந்தை எந்த செலிபிரிட்டியோட குழந்தை? ஏன் சின்ன வயசு போட்டோ மாதிரி தான் இருக்காது. ஒரு போட்டோ இவரோட சின்ன வயசு, இந்த போட்டோ உங்க சின்ன வயசு. ஆமா. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சிங்கம் புலி. இதெல்லாம் நான் எதிர்பார்க்க. கண்டிப்பா உனக்கு இவ்வளவு சின்ன பையன் இருக்க மாட்டான், அது மட்டும் தெரியும். ஏன் தலையில முடியலன்னா வயசு ஜாஸ்தி நினைக்கிறீங்களா? அவரை எனக்கு ரொம்ப நாளா தெரியுங்க. அதனாலயா? இல்ல கோச் பாரு. கரெக்ட். யா புலியனே, எதா இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருந்தேன். அடுத்த ஆப்ஷன். ஆப்ஷன் பி கலா பர்ன்மணி. அவருக்கு பொண்ணு ஒண்ணு இருக்கு தெரியும், அவன் காலேஜ்ல படிக்கிறாங்க. அவனால ஆர்ட்ஸ் ரைட்டர் வேற. ஓகே, இப்போ விஸ்காம் முடிச்சிட்டா. இருக்கு எதுவும் தெரியாது. எனக்கு சும்மா அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட். ஐ அம் யூத். அந்த ஃபாதர் கேட்டகரி பசங்க, இவர் பசங்க அவங்க பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க. இனிமே நானே இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம்ல நடிச்சிட்டு இருக்கேன். ஆப்ஷன் சி எம்எஸ் பாஸ்கர். நீ மாதிரி தான் தெரியறது. அவரே வயசானவர் சொன்னீங்க. அண்ணா இல்ல எம்எஸ் சொல்ல மாட்டேன். இப்ப இவரு என்ன சொல்ல போறீங்க?
அண்ணன் இதுல எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரியே இருக்காரு. இவர் வயசான கெட்டப்ல இருக்காரு. ஓல்டு இல்ல கெட்டப்ல உங்க ஏஜ் தானே? 2 பேரும் இப்போ எக்ஸாம் எழுதணும் காலேஜுக்கு போயிட்டு. ஆமா அரியர் ஃப்ரெண்ட் அவரு. என்ன சுகுமார், இவர் ஏஜா உங்க ஏஜா? பாஸ்கர் அண்ணா ஐசேஜ் அவர். ஐசேஜ். கல் தோன்றி முன் தோன்றதா காலத்தே அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, எங்கள் மீது எந்த பிழையும் இல்லை, கவுண்டர் வந்து விட்டது, போட்டு விட்டோம், மன்னித்து விடுங்கள். ரெடி. ஆப்ஷன் டி ரோபோ சங்கர். அம்மாலே. சோ ஓ 4 தானா? 4 இல்ல, கிளி சீட் எடுக்கிற மாதிரி நிறைய இருந்தா எடுக்கலாம்னு பார்த்தேன். நிறைய இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அதனால தான் கம்மியா கொடுத்தோம். திரும்பி பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த ஜாடே இல்லை. 2 வாட்டி 4 ஆப்ஷன் கொடுத்தா கூட ஒன்னும். ஓ அப்படியா? சரி, அதான் உன ஃப்ரீஸ் பண்ணுவோம் மச்சி. அவங்க குடும்பத்துல தான குழப்பம் வரும்போது நமக்கு. சரி, எம்எஸ் பாஸ்கர் நம்மளோட பையன். ஆமா. உங்க கிளாஸ், இவரோட கிளாஸ்மேட் இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கிளாஸ்மேட், அவங்க சொல்லட்டும். சரி, நீயே சொல்லிடுப்பா. இந்த பாவத்துல எனக்கு பங்கு இல்ல. நான் கையை கழுவிக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு சொல்ற. வரது 5 சரி, ஓகே. ஆமா. இது வந்தாலுமா? ஆமா. இல்ல, சரி. எம்எஸ் பாஸ்கரன். ஓகே, ஆப்ஷன் சி எம்எஸ் பாஸ்கர். சோ ஜீவாவோட கிளாஸ்மேட் எம்எஸ் பாஸ்கரோட பையன் நினைக்கிறாரு. ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ரைட்டா ராங்கன்னு பாத்துருங்க. வரதுக்கு முன்னாடி எல்லாரோட வீட்டுக்கு போயிட்டு எல்லா குழந்தைங்களை பார்த்து வந்தீங்களா என்னன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. ஏதோ புள்ள பிடிக்கிற மாதிரி சொல்றீங்களே. அது நம்ம குழந்தைகளா இல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டவுட்டா இருந்துச்சு எனக்கு, ஏதோ மேட்ச் ஃபிக்ஸிங்கான்னு. இதுல மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண முடியாது, ஆனா எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க. காசு இருந்தா என்ன வேணா செய்யலாம். பார்க்கலாம், இந்த 3rd கேட்டகரியாவது நான் ஜெயிக்கணும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடன்பிறப்புகள் சிப்லிங்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்காக. அப்பதான் நம்ம மாட்டி போனோம். என் தம்பியே என்ன மாதிரி சிப்லிங்ஸ் இங்க பாருங்க. சிப்லிங்ஸ் ஓகே, லாக் பண்ணிக்கலாம். பெற்றோர்கள் பெற்றோர்கள் குமார் இல்லங்க மேடம். பெற்றோர்கள் இல்லாம நம்ம சிப்லிங்ஸ் வராது இல்லையா? ஆமா. அவரோட பேச்சை பெற்றோர்கள் போட்டோ இல்லையா? 14 வந்ததுக்கு அப்புறம் தாயா பிள்ளையா போறானாலும் வாய் வயிறு வேற. சரி, நீங்க வந்து நான் சொன்ன கேப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா கேட்கல. இந்த ரவுண்ட் முடிச்சோனே நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க, நான் என்ன சொல்றோம். ஒண்ணும் வேண்டாம். என்ன இப்ப சொல்லுங்க. பிரபலమైన பெற்றோர். ஓகே, செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமானது போடுங்க. பாத்தீங்களா, பழி வாங்குறாங்களா? அம்மா மாதிரியே இருக்கு. சோ இந்த அம்மா எந்த செலிபிரிட்டியோட அம்மா? ஆண்டவன் இருக்காரு. கஷ்டமா வந்திருக்கு. அம்மா நீ யாரு அம்மா? நான் கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க நீங்களே, ஆப்ஷன் இல்லாம. ஆப்ஷன் இல்லாம எப்படிங்க? ரொம்ப இன்டெலிஜென்ட். இல்ல அது ஓகே. நான் ஒரே ஒரு குழு கேட்பேன். நீங்க கஷ்டமானதா போட்டீங்க. இவங்க அவங்க மேலா ஃபீமேலா அந்த செலிபிரிட்டி? இவரா ஃபீமேல், சாரி கட்டிருக்காங்க தெரியல. இல்ல இல்ல, அவங்க யாரோட அம்மான்னு சொல்லணும்ல. ஆப்ஷன் போடுவாங்க, நீங்க அவசரப்படாத. ஆப்ஷன் ஏ சதீஷ். இது ஃப்ளூக்ல தான் சொல்லணும் போல. ஆப்ஷன் பி ஜெய். ஆப்ஷன் சி சிவா. ஆப்ஷன் டி பிரேம்ஜி. டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா டனக்கனக்கா. நான் சொன்னது கேட்டிருக்கலாம்ல. பெரியவங்க சொல்லும்போது கேட்கணும். இப்ப மாத்திக்கலாமே. சொல்லும்போது கேட்கணும். அவரோட பேச்சு கேட்டல. இருவ நாங்க தர்றோம், நீங்க வந்து சிப்லிங்ஸ் போடுறதால எப்படினாலும் வெங்கட் பிரபு நான் போட்டு பிரேம்ஜி போட்டோ தான் வந்திருக்கும். சொல்லுங்க இப்ப. அதை பண்ணிருக்கலாமோ? அவசரப்பட்டுட்டேன்டா. சரி ஓகே. அப்ப அவங்க இதுக்கு ஆன்சர் சொன்னா நான் சிப்லிங்ஸ் காட்டுறேன். இன்னொரு தடவை. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி. இவங்க ரொம்ப நல்லா சிரிச்சிட்டாங்களா, அதனால பாரு அவங்க நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். ஆப்ஷன் சி. எனக்கு என்னமோ இவங்க அம்மா தான் இருக்கு. ஏன்னா இவனும் சிரிச்சிருக்கான். இல்ல இல்ல, சிவா தான். சிவா தான். சி சி ஃபார் சிவா. சிவா தான். ஓகே, சிவாவோட அம்மா நினைக்கிறீங்க, ஏன்னா 2 பேரும் சிரிச்சதுனாலயா? இல்ல இல்ல, ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது.
ஓரளவுக்கு என்ன அனாட்டமி ஏதோ சொன்னீங்க இல்ல, anatomy எல்லாம் மூக்கு மீன் சொல்லிட்டு கண்ணும் புருவமும். கண்ணு புருவமா தாய் எங்களை நடத்தி போடுவான். எங்களை காப்பாத்தும் நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த தாய். அந்த தாய் உள்ளத்தோடு அந்த எங்களை தாய் பார்த்து உங்களை சிரிக்கும். காப்பாத்துமா? பெத்தாளே. ஏய், நம்ம ஒண்ணு லேடிஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். Please. ஓகே, அடுத்த ஆப்ஷன் ஒரு வாட்டி பார்த்துட்டு திருப்பி பிரேம்ஜி போலாம். தான் வேணாம், குழம்பு வேணாம். ஆப்ஷன் டி பிரேம்ஜி. அதெல்லாம் கவனிக்காத, நீ வேற தாடி வச்சு பாதி காதை மறைச்சிருக்காப்புல. இது அப்படி வச்சு பாப்போம். ஹலோ, நீங்க சொன்னதே சொல்லுங்கப்பா. சி சி ஆப்ஷன் சி. சொன்னதே சொல்லுங்க போனா ஏதோ தப்பு தப்பு நடந்திருக்கு. நடந்துருச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல சொல்லிடுவோம். சொல்லிடுவான். நான் முன் வச்ச கால பின்ன வைக்க மாட்டான். ஆமா. சி. சிபிலிங்ஸ்க்கே ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சிவா சிவா. எனக்கு என்னமோ இது டவுட்டா இருக்கு. எனக்கு கரெக்டா படல. பாத்துறலாம். ஃப்ரீஸ். எங்களுக்கு பட்டுருச்சு. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட்டா தான் இருக்கு. ஓகே, எங்க ரைட் மேல. ஆர் ராங்னு பாத்துருங்க. சரி, ஓகே. யானைக்கு 20 அடிச்சு 20 20. ஒரு ரிட்டர்ன் கொடுத்துடணுமா? ஏழரை மூக்க கிட்ட இருந்து முதல் தடவை அமௌண்ட் வெளியே போகுது. கிட்ட வாங்க மூக்கு நீங்க போ, வாங்க பெருசா கொடுத்துங்க. மோதிரக்கு ஐயோ, இவ்வளவு பெரிய மோதிரமா? சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களா? அந்த தவப்புதல்வன் யாரு? யாரா இருப்பாங்க அவன் சொல்லுங்க. மட்டும் கையில கிடைச்சா. ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஐயோ ஐயோ, யார் அது? பிரேம்ஜி தான். அமரன் சார் ஒவ்வொரு வாட்டியும் அவர் மட்டுமே தனியா வந்து Okay. confuse பண்ணிட்டாரு. ஓகே. சரி, நான் இப்ப சிப்லிங்ஸ் யாருன்னு காட்டுவா? என்ன நம்பல நீங்க. இப்ப பாருங்க, ஓ, இதுனா கரெக்டா சொல்லிடலாமே. இவங்க யாரோட சிஸ்டர்? பாகிரா சார் டாக்டர். சாந்தனு. ஈஸியா இருக்குல்ல? நான் சொன்னேன். அதுவும் அப்ப பக்கத்துல நம்ம ஆளு இருக்கவங்க வேற. நம்பணும். இவங்களே நம்பினா எப்படி? ஐயோ, அது வந்து கரெக்டா ஈஸியாவே சொல்லிரலாம். அதனாலதான் சொன்னாங்க போல இருக்கே. சரி, ஒரு ஓகே. வாட்டி பாக்யரா சார் மாதிரி மிமிக்ரி பண்ணுங்க. அதாவது ஜீவா, நீங்க எவ்வளவோ சொல்லியும் கூட அது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல அந்த சிப்லிங்ஸ் மேட்ரு வேண்டாம். ஏன்னா சில பேர் வீட்டில் வந்து தம்பி வேற தங்கச்சி வேற இல்லாமல் இருப்பாங்க. அதனால வந்து பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். அப்படின்னு பார்த்தோன்னே அங்கே பார்த்தா வேற ஒரு 4 பேர் மாதிரி இருந்தோடனே எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இது முன்னாடியே போட்டிருந்துருக்கலாம். நான் தான் சொன்னேன்னா கொஞ்சம் திருத்துறது இல்லையா? அதெல்லாம் ஒரு குத்து வேற வாங்கிட்டோமே. குத்து வாங்குனீங்க, 20,000 கொடுத்தீங்க. குத்து வாங்கி திட்டு கொடுத்துட்டோம். சரி, வாய்ஸ் பாத்தீங்களா? பேசணும். லேடிஸ் எப்போ ஒண்ணுதான். அதனால அம்மா எனக்கு ஓகே, சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. ஆண்டவன் இருக்காங்க. அமரன் சார் இது அழகு பிடிச்சு தாயின் மகனாயிவன். கறந்துருவோம். பிரேம்ஜி தானே? ஓகே, இந்த ரவுண்ட்ல 1 ராங்கா சொன்னீங்க, 2 ரைட்டா சொன்னீங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு 1,10,000. So, அடுத்த ரவுண்ட் 1 lakh ரவுண்ட். அந்த 1 lakhல உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாமா? சோ செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் 1 ராங்கா சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து தடவை. அப்படியே ஜெட் ஸ்பீட்ல போயிட்டே இருந்தீங்க. ஒரு சடன் ஒரு தடவை பிரேக்ல தான் நின்னீங்க. ஆமா. சோ அடுத்த வாட்டி தவற மாட்டீங்களா? அப்படி உத்தரவாதம் கொடுக்க மாட்டோம். சோ இந்த ரவுண்ட்ல வந்து 1 lakh நானே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 1 lakh வச்சு நம்ம விளையாடணும். ஓகே, இந்த 1 lakhல உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். Let's start third round. Onion. இங்க வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அனியன் வந்து நிப்பாங்க. ஓ, ஸோ மிஸ் மேட்சிங். அந்த ஃபேமிலியில யார் மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லாத ஒரு அனியனை நீங்க கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துடணும். ஆ, உனக்கு என்ன வேலை இந்த வீட்டுக்குள்ளன்னு சொல்லி எடுத்து வெளியே போகணும். அந்த மாதிரி அடிச்சுலாம் வரலாமா? இந்த வேலை கரெக்டா பண்ணுவீங்களே நீங்க 2 பேரு. ஊட்ட காலி விட்டுறது அதான் எனக்கு நல்லா வரும். குடும்பத்துல எனக்கு தெரியும். குளத்தை விட்டு பண்றது. ஆ. ஆமா, செல்ல பேரே குடும்ப கலைக்குதான். அது எனக்கு தெரியும், அதான் சொல்றேன். சரி, okay. 50-50 கொடுக்குறேன், 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஆ. 2 ஃபேமிலி கொடுக்குறேன், Okay. 2 அண்ணன் இருப்பாங்க. Okay. கரெக்டா கண்டுபிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அப்படியா? கூப்பிடலாமா? கூப்பிடலாம். கூப்பிடலாம். Let's welcome 2 families with 2 onions. So இந்த சைடு ஒரு ஃபேமிலி, இந்த சைடு ஒரு ஃபேமிலி. முருகேஷா, ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல 2 ஃபேமிலி இருந்துச்சா. அதுல ஒண்ணு அன்னியன் இருந்தாங்களா. அதை எப்படி நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க போறோம்? அவங்களை நம்ம வந்து செஞ்சு சம்திங் கட்டிங் எல்லாம் கொடுத்துட்டா
அவங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க. சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஃபேமிலியை சூஸ் பண்றீங்க? இந்த பக்கம் ஏன் குட்டி ஃபேமிலி தானே? கொஞ்சம் காம்பாக்டா இருக்கு. கம்பாக்டா இருக்குது. அண்ணின் மாதிரி இருக்க சொன்னா எல்லாம் ஆணியின் மாதிரி இருக்காங்க கொஞ்சம். சரி, ஏ. ஏ எதனால ஏ மேல டவுட் அண்ணன்? ஏன்னா அவங்க ஒருவேளை கப்புள்ஸா இருந்தாங்கன்னா 2 பேரும் குட்டிங்க 2 அதே மாதிரி இருக்கு. ஆமா. பையன் அதே மாதிரி இருக்கு, இந்த பொண்ணு அவங்க மட்டும் அப்படி 2 இல்லையா? அப்பா ஜாடையில இருக்காங்க. சரி, அவங்க 2 பேரும் கப்புள்ஸா இருந்தால் ஸோ ஏ வந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஏலேயே அண்ணியின் இருக்குது. ஆனாவோட முதல் எழுத்து ஏ ஃபார் அன்னியன். ஆனா மச்சான் அந்த அம்மா கேரக்டர் வந்து நம்மள பார்க்கவே மாட்டேன்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் திரும்பினா நீங்க எதாவது பண்ணுவீங்கன்னு அவங்க திரும்பிட்டாங்க. அம்மா மேலே லைட்டா டவுட் இருக்கு. இல்ல அம்மாவோட முகம் எனக்கு அப்பாவும் அந்த 2 குழந்தைகளும் கன்ஃபார்மியா. ஓகேவா? அவர் அப்படியே பிரிண்ட் எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. இந்த குழந்தை பார்த்தியா ரொம்ப மிரட்டி கூட்டு வந்து அப்படியே சிரிக்க விடாம பண்ணிருக்காங்க. எவ்வளவு பிள்ளையோ அண்ணன் பொம்மை தங்கச்சி மாதிரி அழகா. இருக்குது. ஆமா அழகா பொம்மை மாதிரி அம்மா, இருக்குது. நீ நேரா வரணுமா இப்படியே நின்னுக்கணும், யாரையும் பார்க்க கூடாது. சிரிமா செல்லம். மொத்தத்துல சுகுமார மட்டும் பார்க்காதீங்க, ரொம்ப கெட்ட பையன். குட்டி. ஆமா, இந்த இதெல்லாம் சைட பார்க்காததா செல்லம். பொண்ணே மச்சான், பொண்ணே serious, கண்ணே கண்ணி சீரியஸா. எல்லா குட்டியே. ஏதான் உங்க பேர் என்ன செல்லம்? யூனிதா ஸ்ரீ. யூனிதா. யூனிதா ஸ்ரீ. அந்த ஸ்ரீதா அண்ணன் நினைக்கிறீங்க? ஆமா. ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ரைட்டா ராங்கன்னு பாருங்க. நான் கொஞ்சம் அப்படியே நின்னுக்கிறேன். வந்தோட சொல்லு மாப்பிள்ள. கண்ண முடிக்கிறேன். தப்பா இருந்தா மட்டும் டவுன். ஓகே, 50,000. என்னமோ நல்லா வீட்ல பூஜை பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு போச்சு. போன ரவுண்ட்ல நம்ம ஒண்ணு விட்டோம். அது இந்த பிரேம்ஜியால அவனை விடக்கூடாது. ஓகே குட்டி, உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டடா. எப்படி அவங்க அப்பயே என்ன பார்த்துட்டாங்க. பாத்துட்டாங்களா? ஏம்மா? திருடுங்க. எப்போ உன்னை பார்த்தா? பார்த்தாங்களா? அந்த அங்கிள் நான் அங்க இருக்கும் போது அங்க பார்த்துட்டாங்க. இருக்கும்போது பார்த்தா நீ round ஏ தெரியாது. ரவுண்டே தெரியாது எங்களுக்கு. ஓகே, அவங்க கிட்ட கொடுங்க. ஏன் சீரியஸா அந்த பக்கமே இருக்கீங்க? இல்ல சிரிச்சிருவேன். அவ்வளவுதான், இல்லன்னா கெட்ட பசங்கன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பலையா? நீங்க மேடம் மேல டவுட் பட்டுட்டே இருந்தீங்க. அவங்க திருட்டு முடி இல்ல இல்ல பார்த்துட்டு இருந்தாங்க. மாத்தி இல்ல சொல்லிருக்கலாம். ஐ கான்டாக்ட் பண்ணாம வேற எங்கேயே பாத்துட்டாங்களா? ரைட். என்ன சார், உங்க வைஃப பார்த்து திருட்டு மொழின்னு சொல்றாரு ஜீவா, என்னன்னு பாருங்க. என் அக்காவை நான் சொல்லக்கூடாதா? ஐயா, என் அக்காவை நான் சொல்லக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இல்ல இல்ல இங்க பாத்தீங்களா இப்ப தங்கச்சியா? அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவருக்கு நான் சொல்ல முடியாதது நீ சொன்னேன்னு சந்தோஷப்படுறாரு உள்ளுக்குள்ள அவரு. சார் தலை அஜித் மாதிரி மிமிக்ரி பண்ணு. பண்ணுங்க பண்ணுங்க. இது அவர் இல்லையா? என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா பார்த்து பார்த்து செதுக்குனதுடா. டா 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 டா. ஓகே, இந்த ஃபேமிலி குட்டியா இருக்கிறதுனால ஈஸியா அண்ணனை கண்டுபிடிச்சிட்டு 50,000 வாங்கிட்டீங்க. ஆனா இந்த சைடு பெரிய ஃபேமிலி. நீங்க என்ன ஒரு கிராமத்தை கொண்டு வந்து கொடுங்க குடும்பம்ட்டீங்க? பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியுமா இல்லன்னு. இல்ல பாருங்க. அவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா? ஆமா. எதுல வந்தீங்கன்னா எல்லாரும் இல்ல. நைட்டு சீக்கிரம் போகணும் இல்லையா? எலெக்ஷன் டைம் வேற. ஆமா. ஃபுல்லா செக்கிங் இருக்கும். எல்லாத்தையும் தலைவட்டாரு பெரியவர். நம்ம ஒட்டுமீசை வச்சிருக்க அண்ணன் பி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் அந்நியன் என்று நான் நினைக்கின்றேன். மீசையை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. அவர் மொழியை பாரு, அவர் கண்ணை பாருடா, அவர் கலரை பாருடா, அவர் ஸ்மைல பாருடா, அடக்கமா சிரிக்கிறது. எங்க கண்டுபிடிச்சாங்களோ அவர் வந்து அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டின மாதிரியே. அவரே ஏதோ அவர் போலீஸ்கார SI மாதிரி training இருக்கு. போயிட்டு ஏன்னா நீங்க வந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு அதே வேலையா? போலீஸ் ஸ்டேஷன் போற வேலை என்ன வேலை? ஷூட்டிங் போவோம். ஷூட்டிங் போவோம். பர்சகர்ஸ் அடிப்போம் இல்லாத டைம்ல. டேய் மச்சான் பாரு அந்த அவரோட மீச பொண்ணு வச்சு மூக்கு பாரு. நீங்க அண்ணன் பொண்ணு கமெண்ட் மூக்கு பாரு. ஆவறீங்க. அம்மா அவரோட மூக்கு மாதிரியே இருக்கா. முடியும் வைத்து நீ ஹலோ சுகுமார். சிரிக்காம வாய மூடுமா? அவங்க அம்மா முக்கு மாதிரி தான்டா. யாரு? சியோட குழந்தை உங்க பொண்ணு தானே? எஃப் யாரு? எஃப் அந்த ஆன்ட்டி தான் வந்து இந்த ஃபேமிலி சம்பந்தம் இல்லாம இருக்காங்களா மாதிரி. எஃப் கரெக்டா பாருங்க. தப்பா இருந்தா ஒரு அடி கொடுத்தா என்ன ஆவீங்க? இல்ல இல்ல எப்ப மச்சான் பிராடா? வேண்டாம் மச்சான், தப்பா இருந்தாலும் பரவாயில்லடா.
எப்பதான்டா? அவருக்கு கொடுக்கறதுல 50,000 கழிச்சுக்கோங்க. ஓகே சரி, நீ என்ன சொல்ற? என்ன ஜீவா இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கிறது தப்பு இல்லை. கொஞ்ச நேரம் ஆனா அவங்களே டயர்டாகி வீட்டுக்கு எப்பா, நான் தான் அவன். என்னை கண்டுபிடிச்சிருவா. இதானே உன் பிளானு? நான் ஏதோ ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க. சரி. ஓகே டி. சம்பந்தமே இல்ல டீல ஏய், அவர் சொல்ல முடியாது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு மேல முதல்ல சொல்லலாம் நம்ம. டி சொல்லுங்க எஃப்ஆ பியா ஏவா? ஏன் மச்சான் நீ என்ன சொல்ற? முடியா சொல்லு. சரி ஓகே எஃப். எஃப் ரைட் ஓகே. இதுக்கா இவ்வளவு நேரம்? இது அப்பவே சொல்லிருக்கலாம். அக்கா ரெடியா இருக்கீங்களா? எஃப் போடுற. ராங்கா இருந்தா ஒரே ஒரு கும்மு. என்ன சொல்லுவாங்க? குமுருகஜி. ஒரே ஒரு குமுருகாஜி. ஓகே, உங்க பேர் என்ன? ஷகிலா. ஷகீலா இருக்கு உங்களுக்கு. ஓகே, ரைட்டா ராங்கான்னு பாத்துருங்க. காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது வாசு தருவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இது தட்டுனா வெட்டத்தம் கொட்டுனா நொட்டத்தம் ஆனந்தம் காவேரி அட சுக்கிறேன் உச்சத்தில் லக்கதான் மச்சத்தில் வந்தத கை காசுதான் பெரிய ஷக்கீலா ஃபேன். எந்த படத்தையும் மிஸ் பண்ண மாட்டேன். அதனால கரெக்டா அந்த பேர் அவங்க எவ்வளவு நல்ல கூட நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா மச்சான். நீ அதெல்லாம் பார்க்கல. உங்களுக்கு பிடிச்ச ஷக்கீலா படம் எது? அழகிய தமிழ் மகன். இதற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? அழகிய தமிழ். ஓ, அவ்வளவு சீரியஸா சொன்னீங்கன்னா நாங்க நம்பிடுவோம். எனக்கு பிடிச்சது 5:30 வண்டி. அந்த வண்டி நான் பார்த்தது. அந்த வண்டியில நான் போகும்போது வண்டி ஓடிடுச்சு. போஸ்டர் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். இவருக்கு படமே தேவை. சரி எடுத்துக்கோங்க. எப்படி வந்துருச்சு? 1,50,000 இவர் கண்டுபிடிச்சாரு. 50,000 நீங்க. சூப்பர். 50-50 மச்சான். ஓகே மச்சி. உங்க ஒற்றுமையை பார்த்து தான் இவர் டவுட் பட்டாரு. சரி நீங்க அவங்க பிரதரா? என்னோட மிஸ்ஸஸ் இவங்க பேர் சொல்லுங்க. சரோஜினி தேவி. பாப்பா பாப்பா பேர் காவியா. இங்க இவங்க என்னோட மதர் இல்லா, ஓகே. ஃபாதர் இல்லா. இல்ல இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ரெண்டு பேருக்கு? என்ன பண்ணணும்னா எட்டனா இருந்தா அந்த பாட்டுக்கு டான்ஸ் சார். எட்டனாவா? ரெடி. ஓகே. நீங்க இப்படி வந்துங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. வந்து உட்காருங்க. அக்கா, கிட்ட வாங்க அக்கா. எனக்காக ஒண்ணு கொடுங்க அக்கா. இங்க பாருங்க, உங்களுக்கு எதை கொடுக்கணுமா? அக்கா கை இப்படி வைங்க. இப்படி மடைங்க. அப்படி மூக்குல குத்துங்க. சக்கிலா அடிக்கிற மாதிரியே அடிக்கணும் நீங்க. ஒரு அடிச்ச உடனே சூப்பர் அக்கா. வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரவுண்ட்ல உங்ககிட்ட இருக்கு இப்போ 2,10,000. இந்த ரவுண்டுக்கு அப்புறம் ஃபைனல் ரவுண்டுக்கு நம்ம போறோம். அந்த ரவுண்ட்ல இதுக்கு டபுள், ட்ரிபிள், 4 மடங்கு அதிகமா காசு ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப த்ரில்லா இருக்கும். ஏன்னா ஜீவாக்கு எப்பவுமே 3 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி அடிப்போம். ஆமா, 5,000 மாதிரி. ஓகே ஓகே, அதெல்லாம் வேண்டாம். நம்ம கேம்க்கே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். விளையாடு மங்காத்தா. சோ இப்போ உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும்ல? எல்லாம் தெரியும். 5 செலிபிரிட்டிஸ். இவங்களோட பிளட் ரிலேஷன் தான் இந்த சைடு இருக்கு. அதுல டார்லிங் இருக்கு. யாரம்மா? கீர்த்தி. இந்த ரவுண்ட்ல வந்து இந்த 5 பேரோட பிளட் ரிலேஷன் இந்த சைடு இருக்கும்.
ஒருத்தர் அங்கே போய் எல்லா பாக்ஸ் திருப்பணும். 5வது பாக்ஸ் திருப்பும் போது நான் ஸ்டார்ட் சொல்கிறேன். ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து அது மேலே வைக்கணும். 5 வச்சதுக்கப்புறம் அந்த பஸர் அமுக்கணும். ஸோ 20 செகண்ட் வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன் எத்தனை ரைட் சொல்லி, எது ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்களா டிசைட் பண்ணி மாற்றிக்கணும். சரி. ஸோ இதுக்கு டைமர் இருக்கு. 120 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 120 செகண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் 2,10,000 into 2 4,20,000 வரும். நீங்கள் 90 செகண்ட்ஸ் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் 2,10,000 into 3 6,30,000 வரும். நீங்கள் 60 செகண்ட்ஸ் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் அமௌண்ட் 2,10,000 into 4 8,40,000 வரும். ஒருவேளை நீங்கள் தப்பாக மேட்ச் பண்ணீங்கன்னா உங்கள் அமௌண்ட் 2,10,000லேருந்து 50% 1,05,000 நான் எடுத்துடுறேன். தப்பானாலும் ஒன்று தப்பானாலும் மொத்த தப்பு. ஓகே, நீங்க சொல்லுங்க. 120-யா 90-யா 60-யா? நம்ம 90க்கு போயிடுவோமா? 120 போலாம்டா. 120 4,20,000. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் எல்லாம் வாங்க சரித்திரமே நம்ம அதெல்லாம் ஆசைப்பட வேண்டாம். ஓகே, 120 செகண்ட்ஸ். ஓகே, போங்க. Your time starts now. டைம் ஸ்டார்ட் நோவா. யாரு? செத்ரேட் பாம்பு அப்படியா? சரி அவங்க சரி. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ரா கன்ஃபார்ம்ரா. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் வைக்குமா சார் பொண்ணு? எதுடா? ஃபர்ஸ்ட் இதா? ஆ. ஓகே. ஏய் நல்லா பாத்துக்கடா. வை இவரு சூர்யா சார் ஃபேமிலி இல்ல? இல்ல. அப்ப கீர்த்தி சுரேஷ் அப்பாவா இருக்கும். வை. இதுவா? ஆமா. சிரிப்பு அப்படியே இருக்கு. அந்த பல்லு வாயெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன? இருக்கலாம். என்ன மாமா? ஏய் போட்டோகிராஃபர் மாதிரி இருக்காரா? வை. என்ன மாமா வாய்க்கு பார்த்தா கொஞ்சம் பாருங்க. மலையாளி பொல்லுண்டோ. இல்ல சார். சைட் அடிச்சிட்டு இது இருக்காங்க. சூர்யா சிஸ்டரா? சூர்யா சிஸ்டரா உதயநிதி. இதுதான் கொஞ்சம் உதயநிதி ஜாடா இருக்கு. அது சூர்யா ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. வை ரைட் ராங்கன்னு சொல்லுவாங்க. ஏய் 10 செகண்ட் தானே இருக்கு, சீக்கிரம் போடா. ஏய் சூர்யானா உதயநிதி மேல வைக்கிற? அப்படியா? தெரியல, பாத்துக்கலாம் வா. 4 ரைட் இருந்தா கூட 1 மிச்சம் அதான். ஏய் ஒண்ணு கூட தப்பா கூடாது, கரெக்டா சொல்லிடு. பரவாயில்ல வை. ஓகே, அழுத்தலாமா? பஸர் அமுக்குறதால நான் சொல்ல முடியும். ஓகேவா? இல்ல அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 3 ரைட் 4 ரைட் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் வா. 1 தப்பு 4 ரைட். 1 தப்பு 4 ரைட். கண்டுபிடிக்க வேண்டியது இது. ஏய் இந்த மாதிரி ஒரு சூர்யா தங்கச்சி தூக்கி போடு. தூக்கி போடு. இது யார் நடுவுல 2வது இருக்கு? ஜோதிகாவா? இல்ல ஜுரம் வந்த ஜோதிகா மாதிரி ஒல்லியா இருக்காங்களே. ஐயோ டைம் ஆகுது. சீக்கிரம் வை. எப்படி ராங் ஆக முடியும்? ஹலோ, ஆனா 2 ராங் ஆகும், 1 ராங் ஆகாது. குழப்பவாங்க நீ வை. 1 ராங் எப்படி ஆக முடியும்? 1 எப்படி ராங்? ஏய் திருப்பி நீ மாத்தியே வச்சிரறா. அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆமாமா. ஏய் அப்படி இல்லடா. இது இல்ல அது கரெக்ட். அது ரவி மாஸ்டர் பொண்ணு. டைம் ஆகுது. அது கன்ஃபார்ம். அது கரெக்ட். விட்டு. மாத்துங்க. ஏய் அதான் சூர்யா தங்கச்சியா இருக்கும்டா. சரி விடு பரவாயில்ல. டைம் முடிஞ்சு போச்சு விடு. அவங்க ஏதோ குழப்பிட்டாங்க விடு. குழப்பிட்டாங்களா? இல்ல எனக்கு கேஎஸ்ஆர் சார் இது கன்ஃபார்ம். இல்ல வாங்க. முடிஞ்சு வச்சா? முடிஞ்சு போச்சு. இப்போ 2 ராங் ஆகல, 1 எப்படி ராங் ஆக முடியும்? யோசிக்கணும் இல்ல? ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க சொன்னீங்க எங்களை குழப்ப முடியாதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா, ஃபைனலா குழப்பி விட்டுட்டேன். அவரே நம்பிட்டே இருக்கீங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் 1 எப்படி ஆகும், 1 எப்படி தப்பாகும் சொல்லி. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்போமே என்ன ரிசல்ட். அவ்வளவுதான். என்ன இப்போ கிளாரிட்டி இல்லையா? என்ன டைம் இருக்கா? 1 எப்படி ராங் ஆக முடியும்? 1 ராங் எதுல 1 ராங் ஆனாலுமே ராங் தானே. என்ன நீங்க 1 ராங் ஆனா நான் 5 கண்டுபிடிக்கணுமா? 1 எப்படி ராங் ஆகும்? ஆனா 2 ராங் ஆகும். இங்க இருந்து இங்க 1 ராங் ஆனாலும் 2வது ராங் ஆயிடும்ல. எப்படி ராங் ஆகும்? நான் 1 தான் சொன்னேன், அதனால தான் 1 தான் சொல்லிட்டே இருக்கேன். ஆமா அந்த 1 எதெல்லாம் எடுத்து வச்சா 2வது தன்னால ராங் ஆயிடுமே. இப்போ அதான் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, இது வாழைப்பழ காமெடி மாதிரி. 1 ராங்னா 1 ராங். சரி ஓகே பாத்துடலாம். நான் மாத்தி வச்சா இதான மாத்தி வச்சேன். சரி அப்போ இல்ல முதல்ல நீங்க கரெக்ட்டா வெச்சீங்க, இப்போ தப்பா வெச்சிருக்கீங்க. அப்படியே முதல்ல கரெக்ட் தான மாத்தி வைங்க. காசு கொடுக்க மாட்டேன், மாத்தி வைங்க. சூர்யாவோட சிஸ்டர் அங்க வைங்க. டேய் முதல்ல ரைட்ரா.
ரைட்டு விடு. நான் இது வரைக்கும் ஒண்ணு ராங்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க ஒண்ணு எப்படி ராங் ஆக முடியும்னு. ஆனா 2 புத்திசாலிங்க இப்படி ஏமாந்துட்டீங்களே என் கையில. முதல்ல கண்டுபிடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்க ஆமா கரெக்டா தான் வச்சோம். ஆமா. யாருமே கன்ஃபியூஸ் ஆகலையே. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மாத்துன நீ. இல்ல நீ தான் மாத்த சொன்ன. நீ மாத்தினதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் எப்படி என்ன ஒண்ணு சரி, ராங் okay, okay. ஆகுது ஒண்ணு ராங் ஆகாதுன்னு. சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சோ கன்ஃபியூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, ஏன்னா, பண்ணிட்டீங்களா பேச இல்லையா? பண்ணிட்டீங்க. வெரி குட் வெரி குட். உங்க 4,20,000 போயிடுச்சு, உங்க 2,10,000ல இருந்து 1,05,000 எனக்கு வந்தது. கொடுங்க. அந்த 5,000 நீங்களே வச்சுக்கோங்க. டீசல் போட்டு காருக்கு வீட்டுக்கு போய் சேருங்க. கன்வின்ஸா? சந்தோஷமா போய் சேருங்க. என்ஜாய் பண்ணீங்களா?